அவர் நமக்கு ரொம்ப அழகாய் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய உட்காருதலையும் நம்முடைய எழுதலையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று தேவ மனுஷன் சொல்லுகிறார். ஆமென். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கும் இருக்கிறீர். அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய அருகாமையிலே ஆண்டவர் இருக்கிறார். இதே போல ஆண்டவர் ஒரு ஜெபத்தை ஏற்படுத்தி ஆண்டவர் நம்மை ரொம்ப அழகாய் உருவாக்கி அவருடைய வார்த்தையை நம்மத்திலே விதைத்து தரிசு நிலங்களை எல்லாம் கர்த்தர் ஒரு செழிப்பான நிலமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். வேதத்தில் நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வர 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 ஒவ்வொன்றா அப்படியே உருவாச்சு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொன்றாய் உருவானது. ஆண்டவர் முதலாம் நாளிலே நீங்கள் படைக்கும் போது 1ஆம் அதிகாரத்தினுடைய ஆதியாகமத்தினுடைய 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமே. ஆனால் 5வது வசனம், தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போக 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 எல்லாமே உருவாயிச்சுன்னு வேதம் சொல்லுது. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த 100 நாட்களும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நமக்குள்ள பரிசுத்தம் உருவாகும், நமக்குள்ள நீதி உருவாகும், நமக்குள்ள ஆசீர்வாதம் உருவாகும். நமக்கு என்னென்னலாம் ஆரம்பிக்கப்படணுமோ எல்லாமே அவருடைய வார்த்தையினால் உருவாக போகிறது. அவருடைய வார்த்தை பலம் உள்ளது. அவருடைய வார்த்தை சகலவற்றையும் செய்ய போகிறது. அவருடைய வார்த்தைகள் கடந்து வர வர நம்முடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. அவருடைய வார்த்தை இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற அவருடைய வார்த்தை நம்மை அழகாய் உருவாக்க போகிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல தேவன். அப்போ வேத ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன், நான் அதை பிடிச்சுக்கிட்டேன். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையினால எல்லாரும் பிழைப்பார்கள். அதனால இந்த 100 நாட்களும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அதிகமாய் தியானிக்க போகிறோம். அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்க போகிறோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நம்ம வாசித்த இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. முதலாம் நாள் ஆயிற்று. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே இருக்கிற சகல காரியத்தையும் ஆண்டவர் படைப்பதற்கு கர்த்தர் 6 நாட்களை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். 6 நாட்களை எடுத்துக்கொண்டார். பொதுவா நான் என்ன இதுல நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, ஏன் ஆண்டவர் ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம்ல, ஒரே நாளில் எல்லாத்தையும் படைச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, அந்த 7 நாளில் 6 நாள் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம்ல. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் மகத்துவம் உள்ள தேவன், அவர் மிகப்பெரிய தேவன். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படியே நடக்கும். அப்போ 6 நாள் செய்ய வேண்டிய ப்ராசஸ, 6 நாள் செய்ய வேண்டிய வேலையை முதலாம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று, 4ஆம் நாள் ஆயிற்று, 5ஆம் நாள் ஆயிற்று, கடைசியில் 6ஆம் நாள் ஆயிற்று. இப்போ 6ஆம் நாளிலே எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டு 7ஆம் நாளிலே ஆண்டவர் என்ன பண்ணாராமா, ஓய்ந்திருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ உங்க கையில ஒரு 10 வருஷம் நீங்க உழைச்சு கிடைக்க வேண்டிய மொத்த பணத்தையும் ஒரே நாளில் உங்க கையில கொடுத்துட்டு, இந்த 10 வருஷம் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அவ்வளவுதான், 10 வருஷத்தினுடைய சம்பளம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு குஷியாகும். அவ்வளவுதான், ஐயோ அவ்வளவுதான், 10 years இது மொத்தமா ஒரே நாள்ல கிடைச்சிருச்சா, அவ்வளவுதான், இனி 10 வருஷத்துக்கு நமக்கு ஜாலி தான், அவ்வளவு
எந்த வேலையும் இல்லை, நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வேதத்துல ஆண்டவர் வேதம் சொல்லுது எல்லாவற்றையும் ஒரே நாளில் அவரால் படைக்க முடியும். ஆனா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அப்படி படைக்காம 6 நாட்களுமே வேலை செய்வதற்கு இல்லைன்னா அதை உருவாக்குறதற்கு என்று அவர் ஒரு டைம் ஷெட்யூல ஆண்டவர் ரொம்ப அழகா வச்சிருந்தார். வேதத்திலே நம்முடைய ஆண்டவர் என்னென்ன செஞ்சிருக்கிறாரோ, என்னென்ன எழுதி வைத்திருக்கிறாரோ, அது எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தரமா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ வர வர இந்த காலங்கள், இந்த உலகம் எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல பாருங்களேன், எல்லாருமே காலையில 9 o'clock பஸ்ல, இப்போ இருக்காங்க நிறைய பேர், பஸ்ல அடிச்சு புடிச்சு நிறைய பேர் வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த 9 o'clockன்ற அந்த வேலை டைம் இப்ப 10 o'clock மாறிடுச்சு, 10 மணிக்கா மாறிடுச்சு. அதுவும் இந்த கொரோனா வந்ததுக்கு பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த டைமும் சுத்தமா இப்ப இல்லை. இப்போ ஐடி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 50% பேருக்கு டியூட்டி டைம் அப்படின்றது வீட்டிலேயே அவங்க உட்காரலாம். 11 மணிக்கு அவங்க லாகின் பண்ணலாம், 12 மணிக்கு லாகின் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஷெட்யூலை கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சிலருக்கு என்ன அப்படின்னா, ஒரு வாரத்தினுடைய டார்கெட்டா அவங்க கையில கொடுத்துட்டு, எப்பா இந்த ஒரு வாரத்தினுடைய வேலையை நீ ஒரு நாள் முடிப்பியோ 10 நாள் முடிப்போ எங்களுக்கு தெரியாது, இந்த ஒரு வாரத்துல நீ இவ்வளவு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்துறாங்க. அப்போ இன்னைக்கு உலகத்துல மனிதர்கள் காலையில இந்த டைம் தான் எந்திரிக்கணும், ஒரு நாள்ல இவ்வளவு வேலை செய்யணும், காலையிலிருந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற அந்த ஷெட்யூல் வர வர நாளுக்கு நாள் மனுஷங்களிடத்திலிருந்து மாறிட்டே இருக்குது. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒன்று. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு எப்ப மன அளவில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரென்தனா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு இந்த டைம் டியூரேஷன், இன்னொன்னு அவங்களுக்கு தினம் தினம் இன்ன வேலை இருக்குது. யார் ரொம்ப மனநோயாளி அப்படின்னா, காலையில எந்திரிச்சு அவர்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா அவங்க மனநோயாளிகளாய் மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்க, இந்த பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க, காலையில கரெக்டா அவசரமா எந்திரிச்சு ஓடி போவாங்க. ஆனா இந்த லீவு நாள் வந்துச்சு பாருங்களேன், அவ்வளவுதான், போர் அடிக்குதுன்னு வாங்க, அவங்களுக்கு ரொம்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு டிவியிலே உட்கார்ந்து இருப்பாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கென்று ஒரு கரெக்டான வரைமுறை இல்லை. இன்றைக்கு இந்த 12வது நாளில் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே எனக்கு டெய்லி காலையில எந்திரிக்கும் போது 6 நாட்களும் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நாள் இன்ன ஒர்க்கு, இந்த நாள் இந்த ஒர்க்கு, இப்படிப்பட்ட ஒரு நல்ல டைமிங் போட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரேன்னு நம்ம கேட்கணும். ஆனா அதே நேரத்தில் 6 நாட்களும் ஆண்டவர் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஆண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வாரத்திற்கு ஒரு நாள் நம்ம ஃப்ரீயா இருக்கணும். நம்ம ஃப்ரீயா இருக்கிறது தவறல்ல, நம்ம வெளியில போறது தவறல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது தவறல்ல. ஆனா ஒன்றை நம்ம விட்டுறக்கூடாது. இங்க யாரெல்லாம் இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க, இன்னும் நீங்க ஒழுங்காக டைம் இது ஷெட்யூல் பண்ணாதவங்க, ஹல்லேலூயா, எப்போ அந்த டேட்டுக்கு அந்த நாளுக்கு ஒர்க் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க, சரியான காரியத்தை நேரப்பட செய்யாதவர்கள், இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, நீங்க கொடுத்த அந்த 6 நாட்களிலையும் நீர் எப்படி ஆக்டிவா, நீர் எப்படி அந்த காரியத்தை எல்லாம் செய்தீரோ அதே போல நானும் அந்த டைமோடு செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், அதிகாலையில் என்னை எழுப்புவீராக, காலைதோறும் உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தி ஆக்குவீராக. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எனக்கு அன்றைக்கு உள்ள ஒரு வேலையை நீர் தந்து, ஆண்டவரே என்னை பிஸியா நீங்க வச்சு, ஆண்டவரே என்னை நீங்க பிஸி ஆக்கி, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீர் என்னை உருவாக்குறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சும்மா இருக்கிற அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அமைதியா இருக்கிற அந்த வாழ்க்கை வேண்டாம், என்ன செய்தோம் என்று தெரியாத அந்த சூழ்நிலை எனக்கு வேண்டாம்.
தகப்பனே என்னை சரியான இடத்துல நீர் கொண்டு போய் வைத்து சரியான விதத்திலே நீர் என்னை வளர்த்து ஒவ்வொரு நாளும் அதற்கு ஏற்ற ஒரு ஷெட்யூல்ல ஆண்டவர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒரு மாதத்துல ஆண்டவரே, ஒரு மாதத்துல நீங்க எனக்கு என்ன தர்றீங்களோ, ஒரு மாதத்துல நான் ஒரு நல்ல அழகான ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதற்கு நேராய் ஓடுவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவீராக. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளுடைய ஷெட்யூல் வேணும், அதே மாதிரி ஒரு வாரத்தினுடைய ஷெட்யூல் வேணும், அதே மாதிரி ஒரு மாசத்தினுடைய ஷெட்யூல் வேணும், அதே நேரத்தில் ஒரு மணி நேரத்தினுடைய ஷெட்யூல் கூட நமக்கு தேவையான ஒன்று. ஆமென். நீங்க இதை செய்யணும். ஆண்டவர் இதை விருப்பப்படுறாரு, ஆண்டவர் இதில் பிரியப்படுறாரு. அப்படி நான் என்னன்னா, அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை பிஸி ஆக்குற ஒரு கிருபையை கர்த்தர் தரணும். ஏதோ ஒன்றுலேயே நீங்கள் அப்படியே உழண்டுட்டு கிடக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். உங்களால் வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். ஆனால் இந்த பலிபீடத்திலிருந்து 12வது நாள் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருடைய கையிலையும் பொறுப்புகளை கர்த்தர் தருவாராக, பொறுப்புகளை ஆண்டவர் தருவாராக. நீங்க உழைக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. யாரெல்லாம் வெறுமையா இருக்கிறீர்களோ, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொன்னீர்களோ, அவர்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்களை பிஸியாய் கர்த்தர் மாற்றுவாராக. நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு முழு பலத்தோடு ஏசப்பா ஏசப்பா என்ன பிஸியா வைங்க ஏசப்பா, என்ன பிஸியா வைங்க ஏசப்பா. நான் ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணணும் ஏசப்பா. ஆண்டவரே, ஒரு வாரத்திற்கு ஒரு டார்கெட் வச்சு நான் ஒர்க் பண்ணணும் ஆண்டவரே. ஒரு மாசத்துக்கு நான் டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணணும் ஆண்டவரே. பாருங்க, உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பாருங்க, அவங்க எந்த அளவிற்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க பாருங்க, எவ்வளவு தூரம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்காங்க. ஒரு வாரத்திற்கு இவ்வளவு இன்கம் வரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வாரத்தில் இந்தந்த வேலைகளை எல்லாம் முடிக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்கன்னா அந்தந்த வேலைகள் எல்லாம் அப்படியே முடிச்சிருவாங்க. அவங்க எல்லாம் பாருங்க, நீங்க நிறைய இடத்துல வேலைக்கு போறவங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, நீங்க நிறைய ஆபீஸ்ல வேலைக்கு போறாங்க. இந்த ஒரு சரியான ஒரு தொழில் நடத்துகிற மனுஷன் யாரு தெரியுமா? தங்களுக்கு வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறவர்கள் அல்ல, அவர்கள்ட்ட வேலை கொடுக்கறாங்க பாருங்க, ஷெட்யூல் கொடுக்குறாங்க பாருங்க. நீங்க காலையில 9 மணிக்கு ஆபீஸுக்கு போனா அந்த ஆபீஸை நீங்க உள்ள அந்த மிஷினை தொடச்சு நீங்க உட்கார்ந்து சாயந்தரம் 5 மணி வர்றதுக்கு கரெக்டா இருக்கும் உங்க நேரம். உங்க டைம் அவ்வளோ அழகா உங்களை பிஸி பண்ணி ஷெட்யூல் பண்ணி அழகா ஒரு சூப்பர்வைசருடைய கையில கொடுத்துருவாங்க. அந்த கம்பெனி பாருங்க, வருஷம் அந்த கம்பெனியுடைய இன்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அதிகமா அவங்க அச்சீவ் பண்றதை பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது. ஆனா நான் என்ன நம்புறேன்னா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஷெட்யூல் இருக்குது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன டார்கெட் இருக்குது, உங்களுக்கு என்ன டார்கெட் இருக்குது இல்லையா? நான் என்ன நம்புறேன்னா, உங்களை எல்லாம் சாதாரணமானவங்களா நினைச்சு கர்த்தர் பேசல, கர்த்தர் உங்களை தலைவியாய் நினைச்சு பேசுறாரு, தலைவனாய் நினைச்சு பேசுறாரு. உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சக்தி இருக்கிறதாய் கர்த்தர் நினைத்து பேசுகிறார். கர்த்தர் உங்களை வளர்த்த வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். உங்க வம்சத்திலே இருக்கிற எல்லாரை காட்டிலும் பல மடங்கு ஆண்டவர் உங்களை வளர்த்துவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் பேசுறார். நம்மள ரொம்ப ஆண்டவர் கனம் பண்றார். நம்ம மேல ஆண்டவர் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறார். சோ இந்த 12வது நாள் என் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிற கர்த்தர் முதல்ல சொல்றார், என்ன பண்றார்? அவர் தேவன், மகா பெரிய தேவன். 7 நாளுக்கும் அவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா ஒரு ஷெட்யூலை வச்சிருக்கிறாரு. ஆமென். அந்த 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, அந்த ஷெட்யூல் அப்படி சொல்ற, இதெல்லாம் படைச்சு முடிச்சு 1ஆம் நாள் ஆயிற்று, இதெல்லாம் படைச்சு முடிச்சு 2ஆம் நாள் ஆயிற்று, இதெல்லாம் படைச்சு முடிச்சு 3ஆம் நாள் ஆயிற்று. அப்போ என்னுடைய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துல எப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, அவர் ஷெட்யூலா தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார். அதான் வேதம் சொல்லுகிறது, சகலமும் ஒழுங்கும் கிரமமுமாய் நடக்க கடவது. ஹல்லேலூயா.
ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, காலையில இந்நேரத்துக்கு எழும்பணும்னா அந்நேரத்துக்கு எழும்பணும், இந்நேரத்துக்கு தூங்கணும்னா இந்நேரத்துக்கு தூங்கணும். கர்த்தர் இந்த 100 நாள் ஜபத்துல நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், சகலவற்றையும் நான் சீர்படுத்துவேன். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் சீர்படுத்த போகிறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். நம்முடைய குடும்பத்தில் இந்த மாதிரி இருக்கிற அலைச்சல்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி கர்த்தர் ரொம்ப அழகா சீர்படுத்த போறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அந்த சூழ்நிலை எல்லாம் மாறணும். நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகணும்னா ஒரு சீரான ஒரு நிலைமை வரணும், சீரான நிலைமை வரணும். எத்தனை பேர் இதுக்கு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. பிள்ளைங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து குடும்ப ஜபத்தில் உட்காரணும். பிள்ளைங்க சரியான நேரத்தில் படுக்கை அறைக்கு வரணும். கணவன்மார் சரியான நேரத்தில் படுக்கை அறைக்கு வரணும். சரியான நேரத்தில் அதிகாலையில் நம்முடைய வீட்டில் ஜப சத்தம் கேட்கப்படணும். சரியான நேரத்தில் வீட்டை விட்டு எல்லாருமே ஒர்க்குக்காக கிளம்பி போகணும். இல்லைன்னா சரியான நேரத்தில் அந்த தொழில் இடத்திற்கு நம்ம போகணும். சரியான நேரத்தில் நம்ம ஆலயத்திற்கு போகணும். இப்படி சகலவற்றையும் ஆண்டவர் ரொம்ப அழகாய் சீர்படுத்துவாராக. முதல்ல நம்மளை நம்ம சீர்படுத்த போறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒப்பு கொடுக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி, அப்பா, இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே 12வது நாள் என்னை சீர்படுத்துகிற ஆண்டவர், என்னை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. மேன்மையை தடுக்க நினைக்கின்ற இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி என்னை சீர்படுத்துவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, அப்பா சமூகத்துல, அப்பா, நீர் என்னை சீர்படுத்துகிறதற்காக நன்றி. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். பாடுவோம், ஹல்லேலூயா. உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். மேன்மை உன் கையில் சேரும். உன் மேன்மை உன் கையில். கைகளை மேல தட்டி சொல்லும், ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி. கைகளை மேல தட்டி திரும்ப திரும்ப, ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தை சீர்படுத்துவார். ஆமென். என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சீர்படுத்துவார். என்னுடைய ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் சீர்படுத்துவார். எல்லாத்துலயும் கர்த்தர் ஒரு ஒழுங்க கர்த்தர் கிருபையா கொண்டு வருவார். நீங்க பாடுபடணும். எதுக்கு பாடுபடணும்னா, எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்கு கொண்டு வருவதற்கு நம்ம பாடுபடணும். ஏன்னா இப்ப கடைசி காலங்களில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எதுக்குமே ஒழுங்கில்லாம நடக்குது. அப்படின்னா ஒழுங்கின்மையா நடக்குது. இன்னைக்கு அதற்காக நிறைய உலகம் பிரயாசப்படுது. அப்படின்னா எதுக்கு நீ ஒழுங்கா இருக்கிறியா? நீ ஒழுங்காரு. நீ பெர்ஃபெக்ஷனா இருக்கிறியா? நீ அப்படி இருந்துக்கோ. ஆனா இன்னொருத்தரை நீ என்ன பண்ணாத, இன்னொருத்தரை நீ சொல்லாத. நீ இப்படிதான் சாப்பிடணுமா, உனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மேனஸ் இருக்கா, நீ சாப்பிட்டுக்கோ. ஆனா இன்னொருத்தருக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அதான் உலகத்துல இப்போ ஒரு வார்த்தையை எல்லாரும் பேசுறாங்க, உன் வாழ்க்கை உன் கையில்.
உன் வாழ்க்கை, உன் வாழ்க்கை உன்னுடைய கையில இருக்கு, வேற யாருடைய கையில இல்லை. நீ வாழு, நீ இதை பண்ணு. நீ எதுக்கு இந்த மாதிரி இது பண்ண? உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணு, உனக்கு என்ன இஷ்டமோ அது பண்ணு. இந்த மாதிரி சொல்றதுனால இப்ப எது ரொம்ப மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, உலகமே இப்ப எப்படி போச்சுன்னா ஒழுங்கின்மையா போயிருச்சு. ஒழுங்கின்மையா போயிருச்சு. பாருங்க, கோயம்புத்தூர்ல கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா இப்போ சமீப காலமா கோயம்புத்தூரும் அந்த மாதிரி மாறிட்டே இருக்குது. இன்னும் பெங்களூர் எல்லாம் நீங்க போய் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நைட்டு 12 மணி 1 மணி 2 மணிக்கு சில தெருவுக்கள் எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே குடும்பமா உட்கார்ந்துருப்பாங்க. வாலிப பிள்ளைங்க உட்கார்ந்துருப்பாங்க. எப்ப தூங்குறாங்க, எப்ப வீட்டுக்கு போறாங்க. நைட்டு நிறைய இந்த பஃப், அந்த இந்த நிறைய இந்த தண்ணி, அந்த பப்பு அப்படியெல்லாம் நிறைய ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நைட்டு முழுக்க 12-1 மணி வரைக்கும் அப்படியே குடிச்சிட்டு பிரச்சனை அப்படியே இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு காலையில் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 மணி அந்த மாதிரி தான் எந்திரிச்சு வந்து ஆஃபீஸுக்கு போவாங்க. அப்போ இந்த உலகமே எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, உலகமே ஒழுங்கின்மையா போயிட்டு இருக்குது. ஒழுங்கின்மையா போயிட்டு இருக்கிறது. கிறிஸ்தவ குடும்பங்கள் வந்து ஒழுங்கின்மையா போயிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் ஒரு சீரே இல்லாம இருக்குது. அப்படி இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, கடைசியில எங்க கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாருமே மன அழுத்தத்துக்குள்ள போயிடுவாங்க. அப்படின்னா சரியான ஒரு வேலை இல்லை, சரியான ஒரு டைமிங் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறையே இருக்காது. கடைசியில வந்து பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. ஆனா நம்முடைய குடும்பங்கள் அப்படி மாட்டாதபடி ஆண்டவர் பெரிய கிருபையாய் நமக்கு இறங்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தணும். என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்திற்கு கண்டிப்பா நீ வீட்டுக்கு வந்துடணும், இதுக்கு மேல நீ லேட்டா வீட்டுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க அந்த பிள்ளைகளை பார்க்க முடியாது. பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ வீடுகளில் தகப்பனார் தாயார் கஷ்டப்படுறாங்க. அந்த பிள்ளை எங்க இருக்குன்னே தெரியல. 12 மணி வரைக்கும் அவன் வீட்டுக்கு வரல, 2 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரல. அந்த பிள்ளையே திறந்து அவனே எகிரி குதிச்சு காம்பவுண்டுக்குள்ள குதிச்சு அவனே வந்து படுத்து தூங்குறான். எப்ப தூங்குனா எப்ப எந்திரிக்கிறான்னு தெரியவே தெரியாது. சில பிள்ளைங்க நைட்டு முழுக்க ஒர்க் பண்றதுல பிரச்சனை இல்லை, நைட்டு முழுக்க எங்கேயா இருந்துட்டு காலையில முழுக்க படுத்து தூங்கிடுறது. எங்க பார்த்தாலும் ஒழுங்கின்மை, எங்க பார்த்தாலும் ஒழுங்கின்மை. ஆனா ஆவியானவர் இந்த 100 days ஜெபத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நமக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஷெட்யூலா நான் வாழணும். இது ஆண்டவர் எங்க கற்றுக் கொடுக்கிறாரு? எங்க கற்றுக் கொடுக்கிறாரு? இந்த உலகம் உருவாகும் போதே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு என்று ஒரு ஷெட்யூலா ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த 100 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை சீர்படுத்துங்கப்பா, என்னுடைய பிள்ளைகளை சீர்படுத்துங்கப்பா, என்னுடைய கணவனார சீர்படுத்துங்கப்பா. முதல்ல என்ன சீர்படுத்துங்க ஆண்டவரே. நான் ஒழுங்கானவனா மாறணும், நான் ஒழுங்கானவளா மாறணும். நான் காலையில எந்திரிக்கணும், நான் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடணும், நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும், நான் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும். எனக்கு எந்தெந்த காரியத்தை கொடுத்திருக்கிறீர்களோ அதை நேர்த்தியாய் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா, ஆமென். அப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற எல்லாம் சரியாய் மாறும். ஆமென் சொல்லுங்கள். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் வந்து ஆமென் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகமத்தினுடைய நீங்கள் வந்து 26ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? ஆதியாகமம், ஆமென், ஆதியாகமம் 26-27. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்திற்கு இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஆமென்.
ஈசாக்குக்கு இந்த ஷெட்யூலை கரெக்டா ஃபாலோ பண்ணதுனால கர்த்தர் அவனை சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறதை கர்த்தர் நிரூபித்தார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமேன். ஆதியாகமம் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமேன். ஆதியாகமத்தில் நீங்க 42ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 46ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனம். யோசேப்பு அத்தேசத்து அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். ஆமேன். நான் நம்புறேன், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் என்ன செய்கிறவர் அப்படின்னா, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். நான் இந்த 12வது நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். இப்பொழுது போய்கொண்டிருக்கிற இந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். இந்த ஆபத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். இந்த அவமானத்தை கர்த்தர் மாறுதலாய், நம்புறவர்கள் கரங்களை முழு பலத்தோடு தட்டி ஆமேன், மாறுதலாய் முடிய பண்ணுகிற என்னுடைய தேவன். ஆமேன். நம்முடைய ஆண்டவரை மாதிரி ஒரு காரியத்தை அப்படியே மாறுதலா முடிய பண்றதற்கு ஒருத்தருமே இல்லை. அவ்வளவு அழகா காரியத்தை அப்படியே திருப்புவாரு. பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யோசேப்பை என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் இந்த யோசேப்பை வந்து சகோதரர் எல்லாரும் வித்தாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் இவங்க வித்தாங்க, ஆனா இன்னொரு நாள் யோசேப்பு விக்கிறத வாங்குறதற்காக இவங்க வந்து அவனுக்கு முன்னாடி நின்னாங்க. வேதம் சொல்லுகிறது, தேசத்தினுடைய சகல ஜனங்களுக்கும் யோசேப்பு விற்றான். அவன் விற்கிற செய்தியை கேட்டு அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு முன்பாக வந்து நின்று தங்களுடைய சாக்குகளிலே வாங்கி கொண்டு கடந்து போனார்கள். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இன்னைக்கு இந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை இன்னொருத்தரை கையேந்துவதாய் இருக்கலாம், இன்னொருத்தர் உங்களை காட்டி கொடுப்பதாய், இன்னொருத்தர் உங்களை அடிமணிய வைப்பதாய் இருக்கலாம். ஆனா யோசேப்புனுடைய காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினது உண்மையானால் ஒரு நாளில ஆமே நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். இன்னைக்கு இருக்கிற நிலைமைய பார்க்காதீங்க, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைய பார்க்காதீங்க. இன்னைக்கு எந்த காரியத்துல நீங்க ரொம்ப வருத்தமா இருக்கிறீங்களோ அதை டேன் பண்றதற்கு, திருப்புவதற்கு, அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். இன்றைக்கு துக்கப்படுகிற நீங்கள் அநேகருக்கு துக்கத்தை ஆற்றுகிறவர்களாய் மாறப்போகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த 12ஆம் நாளிலே கர்த்தருடைய ஒரு மகிமை கடந்து வருகிறது. அவர் எப்படி வருகிறார் என்றால், காரியங்களை இதோ மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். இன்றைக்கு அவமானப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வெகு சீக்கிரத்தில் உங்க தலை மேல கிரீடம் வைக்கப்பட போகிறது. இன்றைக்கு கடனோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஆமென். காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர்
என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை நடத்தி. கைகளை மேல தட்டி சொல்லும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நீர். கைகளை மேல தட்டி சொல்லும், காரியம் வாய்க்கும் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் சிறப்பாய் வணைந்திடுவார். என்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் சிறப்பாய். கைகளை மேல தட்டி சொல்லும், காரியம் வாய்க்கும் சொல்லும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம். ஒரு நாள் சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை வித்தாங்க. ஆனா இன்னைக்கு யார வித்தாங்களோ ஆண்டவர் அந்த யோசேப்பை ஆசீர்வதித்து எகிப்திற்கு அதிபதியா வச்சு ராஜா அவனுடைய கையில எல்லாத்தையும் கொடுத்து, எப்பா இப்போ உன்னை ஒரு நாள் வித்தாங்க, ஆனா இனி தேசத்திற்கே விற்கிற அளவிற்கு ஆண்டவர் யோசேப்பனுடைய வாழ்க்கையை அப்படியே டேன் பண்ணாரு. நான் நம்புறேன், இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்க வாழ்க்கை தலைகீழா மாறப்போகிறது. உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலை தலைகீழா மாறப்போகிறது. உங்களுடைய காரியங்கள் தலைகீழா மாறப்போகிறது. நீங்க அப்படியே ஆப்போசிட்டா கர்த்தர் மாற்றுவார், எதிர்முறையாய் மாற்றுவார். திரும்பவே முடியாததை கூட திரும்ப பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறும், தலைகீழா மாறும். ஏன்னா காரியங்களை மாற்றுகிறவர் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சூழ்நிலை அப்படியே தலைகீழா மாறும். இப்ப நீங்க பயந்துட்டு இருக்கிற நீங்க தைரியமாக போறீங்க. இப்ப நீங்க எந்த கவலைப்படுறீங்களோ நீங்க சந்தோஷப்பட போறீங்க. கர்த்தர் திசை திருப்புகிறதற்கு ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். சோ இது மட்டுமல்ல, வேதத்துல ஆண்டவர் இந்த திசை திருப்பினது காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண நிறைய சம்பவம் இருக்குது. நீங்க இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 20, 21 வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தினுடைய 20, 21 வாசிக்கும் போது, அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகர்களை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலின் சேவகர் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதனால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஹல்லேலூயா. இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவர்களை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 3 தரம் சவுல் சேவகர்களை அனுப்பினான், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சவுல் இருக்காருல்ல, தாவீதை பிடிப்பதற்காக கொஞ்சம் பேர அனுப்புறாரு. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, பிரேயர் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பிரேயர் நடக்கும்போது அங்க நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சவுல் எதுக்கு அனுப்புனார்
பண்ணாருன்னா பிடிச்சிட்டு வாங்குறா அவனை கொன்றலாண்டான்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. ஆனா இவங்க இங்க இருந்து போய் அவங்க ஜெபம் பண்றதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஆவியானவர் இவங்க மேல ஊற்றப்பட்டு இவங்களும் என்ன பண்ணாங்களாமா, தீர்க்க தரிசனம். உடனே இது யாருக்கு நியூஸ் போகுது? எப்பா நீங்க அனுப்பின ஆள் வெட்டுங்க குத்துங்க பிடிச்சிட்டு வாங்கன்னு அனுப்புனவங்க அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கான்ப்பா. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, சரி அப்படியா வேற ஒரு ஆளை அனுப்புங்க, அடுத்த ஒரு டீம். இப்படியே 3 டைம் அனுப்புனாராமா. 3 டைமும் சண்டைக்காக வந்தவங்க, பிரச்சனை பண்றதுக்கு வந்தவங்க, தன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்தவங்க தீர்க்க தரிசனம் சொல்லி அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. ஒருவருடைய கையும் தாவீதின் மேல் படவே முடியல. ஆமே, நான் நம்புறேன் உங்களுக்காக, உங்களை சண்டைக்காக வருவாங்க, பிரச்சனைக்காக வருவாங்க. ஆனா உங்கள்கிட்ட வந்த உடனே சமாதானமாகிற அளவிற்கு காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் இந்த பிரேயருக்கு அப்புறம் அப்படிதான் நடக்க போகுது. இந்த ஜெபத்திற்கு அப்புறம் அப்படிதான் நடக்க போகுது. எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ கர்த்தர் சத்துருக்களையும் நம் பக்கமாய் திருப்புகிற ஒரு நாள். நன்றாய் கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு காரியங்களை கர்த்தர் திருப்புகிறார். வேதத்துல ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இந்த மாதிரி. இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது, எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமே ஆனால் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா அரண்மனை ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய்து நீ சொன்ன எல்லாவற்றிலையும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது? ஆமான் உள்ள சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றான்? நீ என்ன பார்த்து வணங்கலையா, நீ எனக்கு கை கொடுக்கலையா, இப்ப பாரு உன்னை நான் அழிக்க போறேன் பாரு. ராஜாவிடத்துல ஆமான் என்ன சொல்றதுக்கு வர்றாரு? நான் ஒரு தூக்கு மரம் நட்டிருக்கேன், அந்த தூக்கு மரத்துல இவனை நட்ட போறேன், இவனை கொல்ல போறேன்னு சொல்ல வர்றாரு. சொல்ல வரும்போது இப்போ அங்க காரியம் மாறுதலாம் முடியுது. எந்த மனுஷன் மொர்தெகாய கொல்லணும்னு வர்றானோ அந்த ஆமானுக்கு ராஜாவினிடத்திலிருந்து ஒரு கட்டளை கொடுக்கப்படுது. நீ அவனை அலங்கரிக்கணும், அதுவும் ஒன்னு கூட குறையாம நீ என்ன சொன்னியோ சகலவற்றிலையும் அலங்கரிக்க கர்த்தர் நல்லவரா இருந்தார். காரியத்தை கர்த்தர் திசை திருப்புவதற்கு மாற்றுவதற்கு, விரோதமாய் வந்ததையும் சாதகமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருந்தார். விரோதமாய் எழும்பின மனிதனையும் கர்த்தர் சாதகமாய் கர்த்தர் மாற்றினார். யார் அழிப்பதற்காக வந்தார்களோ அவர்களை கர்த்தர் அலங்கரிக்கிறவர்களாக. நல்ல கைகளை மேல தட்டி இப்போ நீங்க இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவேன், மாறுதலாய் முடிய பண்ணுவேன், மாறுதலாய் முடிய பண்ணுவேன். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தர் அந்த பிரச்சனையை தலைகீழாய் மாற்றுவார், அந்த சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றுவார், இந்த வியாதியை கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவார். நீங்கள் போய் கொண்டிருக்கிற இந்த காரியத்தை கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவார். உன் காரியங்கள் வாய்க்கும், காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற உங்க சூழ்நிலை தலைகீழா மாற போகுது. இன்னைக்கு நீங்க கடந்து போகிற இந்த பிரச்சனை தலைகீழாய் கர்த்தர் மாற்றுவாராக. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் டர்ன் பண்ண போறாரு, அப்படியே திருப்ப போறாரு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, திருப்ப போறாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் விசுவாசத்தோட சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கையில ஒன்னும் இல்லை, ஆனா உங்க கையை வெகு சீக்கிரத்துல நிரம்பி வழிகிற பாத்திரமா மாற்ற போறாரு. இன்னைக்கு நீங்க ஒன்றுக்கும் உதவாதவர்களை போல தோன்றுகிறீர்கள், ஆனா ஒரு நாள் கர்த்தர் உங்களை சாட்சி ஆண்டவர் நிறுத்த போறாரு. ஆமென். இந்த சூழ்நிலை தலைகீழாய் மாற போகிறது.
கரங்களை தட்டி அந்த பாடலை இன்னொரு விசை கூட சேர்ந்து பாட போகிறோம். என் காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். என்னை கடைசி வரையிலும் நடத்துறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென், ஹalleluya. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. சொல்லுவோம், உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, உன் ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். பாடுவோம், நொறுக்கிடுவார், தடைகளை நொறுக்கிடுவார். பாடும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை. விசுவாசத்தோடு பாடுங்க எல்லாரும். காரியங்கள் வாய்க்க பண்ணும் பாடுங்க. அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை நடக்கும். கைகளை மேல தட்டி சொல்லுவோம், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். விசுவாசத்தோடு கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையா. இப்ப எல்லாருடைய கைகளை மேல தட்டி காரியம் விசுவாசத்தோடு பாடு. நம்பிக்கையோடு சொல்லுங்க, வாய்க்கும் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். சொல்லுங்க, உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். என்னை உடைத்து உருவாக்கும் குயவனவன் சிறப்பாய் வணைந்திடுவார். என்னை உடைத்து உருவாக்கும் குயவனவன் சிறப்பாய் வணைந்திடுவார். சொல்லு, காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை. என் காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். ஹalleluya. கடைசியா இன்னும் ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிச்சுட்டு நான் அடுத்த இதுக்கு போறேன். வாசிக்கலாம். நீங்க எண்ணாகமம் 23ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, எண்ணாகமம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது 30வது வசனத்தை வாசிக்கலாமா? 23ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை வாசிக்கலாம். பீலேயாம் சொன்னபடி பாலாக் செய்து ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும், இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம்.
நீங்க வந்து 23ஆம் அதிகாரம் 20வது வசனம், எண்ணாகமம் 23:20. 23:20. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. இப்ப நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க வந்து இந்த இடத்துல வந்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி எதுக்காக இந்த ராஜா கூலி கொடுத்து கொண்டு வராரு தெரியுமா? எதுக்கு கூலி கொடுத்து கொண்டு வராரு அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நடந்து வர்றாங்களே அவங்கள சபிக்கணும்னு கூலி கொடுத்து கொண்டு வர்றாரு, கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆனா வேதம் சொல்லுது, இப்ப அங்க காரியம் மாறுதலா முடியுது. என்ன காரியம் மாறுதலா முடியுது அப்படின்னா, கூலி கொடுத்து சபிக்க சொன்னா அகைன் திருப்பி ஆசீர்வதிக்கணும்னா கூலி கொடுத்து ஆசீர்வதிக்கணும். ஆனா வேதம் சொல்லுது, கூலி கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் அழைக்கப்படுறான், இலவசமா ஆசீர்வதிச்சுட்டு போயிடுறான். ஹல்லேலூயா! எவ்வளவு அழகா ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஒரு அந்த மனுஷனை கொண்டு வந்து நிறுத்தி இந்த ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாரு. ஆனா எதிரி வந்து கூலி கொடுத்து கொண்டு வந்து நிறுத்தினா, அவருடைய வாயை திறந்தா மொத்தமும் எப்படி வருதுன்னா ஆசீர்வாதமான வார்த்தையா வருது. கர்த்தர் அப்படியே திருப்ப பண்ணினார். உங்கள் மேல் இருக்கிற சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் திருப்ப பண்ணினார். ஆசீர்வாதமாய் திருப்ப பண்ணினார். எனக்கு ஒரு நல்ல விசுவாசம் இருக்குது, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் சொல்றார், நான் திருப்புவேன், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றுவேன். இந்த சூழ்நிலையை அல்ல, கர்த்தர் ஒரு மேன்மையானதே நமக்கு தரப்போகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. முழு மனதோட சொல்லுங்க, கர்த்தர் டேன் பண்ண போறாரு, கர்த்தர் திருப்ப போறாரு. காரியம் மாறுதலாய் முடிய போகுது, காரியம் மாறுதலாய் முடிய போகுது. சொல்லுங்க சொல்லுங்க, இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் நிறைய பேரோட கர்த்தர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. இல்ல, நான் இதை மாற்றுவேன், நான் இந்த சூழ்நிலையை மாற்றுவேன், இந்த காரியம் மாறுதலாய் முடியும். நடக்காது என்று சொன்ன அந்த காரியத்தை நான் நடத்தி முடிப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காரியம் ஆகாதுன்னு சொன்ன அந்த காரியத்தை கர்த்தர் அப்படியே இந்த காரியத்தை தலைகீழாய் மாற்ற பண்ணுவார். அந்த கேஸ் தலைகீழாய் மாறும், அந்த பிரச்சனை தலைகீழாய் மாறும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்த போராட்டம், கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம். நீங்க பயப்படுறது மாதிரி அது மாறாது, அதற்கு மாறாக தலைகீழாய் மாற்றுகிற ஒரு தேவன். நல்ல கரங்களை முழு பலத்தோட தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி விசுவாசத்தோடு சொல்லுவோம், விசுவாசத்தோடு சொல்லுவோம். ஹல்லேலூயா! உடைய காரியங்களை மாற பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென்.